மாற்றுத்திறனாளிகள் பல சங்கங்கள் பல அறக்கட்டளைகளை எல்லாம் நிறுவி எத்தனையோ போராட்டங்களை போராடி அரசோடு சில காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். சில முக்கியமான காரியங்களை சாதிக்க முடியாத நிலையை கண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளில் அதிகமான படித்தவர்கள் பட்டதாரிகள் நிறைய திறமை உள்ளவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமோ பெரிய வளர்ச்சியோ எதுவும் இல்லாத காரணத்தால் மாற்றுத்திறனாளிகள் கடந்த காலங்களில் ஒவ்வொரு தேர்தல்களிலும் ஒவ்வொருவர் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தங்களது வாக்குகளை அளித்து இவர்கள் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி விடுவார்கள், அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் என்று காத்து கிடந்த காலங்கள் எல்லாம் இன்றைக்கு மலையேறிவிட்டது. இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் ஒன்று திரண்டு நாங்களும் அரசியல்வாதிகளோடு எங்களது கோரிக்கைகளை நாங்கள் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் உருவாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவேதான் இந்த மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சி உதயமாகியுள்ளது. எங்களது நோக்கம் என்பது இனி நமக்கு இருக்கின்ற வாக்கை, இந்த வாக்கு நமக்கான வாக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது ஒற்றை விரல் நமக்கானது என்ற ஒரே சொல்லோடு இந்த மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த கழகத்தின் மூலமாக நாங்கள் அரசியல்வாதிகளுக்கு வைக்கக்கூடிய 3 முக்கியமான கோரிக்கைகளை மட்டும் இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதற்கு முன்னதாக இந்த மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற கழகம் என்பது இந்த மாதம் 25ஆம் தேதி டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் முறைப்படி அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பித்து பதிவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது. எனவே அவர்களது அங்கீகாரத்தின்படி இனி நாங்கள் இந்த கழகத்தின் பெயரை நாங்கள் எல்லா இடங்களிலும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த கழகம் மற்ற அரசியல் கட்சிகளை போல எல்லா பத்திரிகையாளர்கள் சந்திப்பு, பொது மேடைகள், ஊர்வலங்கள் போன்ற காரியங்களை நாங்கள் நடத்தி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு முதன்முறையாக நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகின்றோம். நாங்கள் தெரிவிக்க வேண்டிய 3 முக்கியமான கருத்து, அதாவது எங்களுடைய கட்சியினுடைய 3 முக்கியமான கருத்து என்னவென்றால், நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அரசியல் ரீதியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, அரசால் உருவாக்கப்பட்ட 4% இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு அரசு துறையிலும் தனியார் துறையிலும் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது என்பதை மத்திய அரசும் மாநில அரசும் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் வெள்ளை அறிக்கையாக தர வேண்டும். ஏனென்றால் அப்படி அவர்கள் கொடுக்கும் பட்சத்தில் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் நிச்சயமாக பணியமர்த்தப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு அது நடைமுறைப்படுத்தப்படாத காரணத்தால் தான் இன்றைக்கு அதிகப்படியான மாற்றுத்திறனாளிகள் வேலை இழந்தவர்களாக அடுத்தவர்களை நம்பி வாழக்கூடிய ஒரு நிலைக்கு, இலவசங்களை தேடி ஓடக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற கழகம் என்பது உருவாக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, 1995ஆம் ஆண்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நலச்சட்டம் என்பது 2016இல் அது திருத்தங்கள் செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த திருத்தங்கள் எல்லாம் அரசால் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை கண்காணித்து எங்களது உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை பத்திரிகையாளர்கள் உங்கள் மூலமாக எங்கள் கழக உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம்.